முடிஞ்சுச்சு. இது நான் எதுக்கு பண்ணேன்னா, 2 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புற டைம். நீங்க அதுக்கப்புறம் அந்த மெசேஜோ, இல்ல எதுவா இருந்தாலும் அத நீங்க கேட்காம விட்டுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க அத கேட்கவே மாட்டீங்களாம். இதுதான் 2 செகண்ட் ரூல் அப்படின்னு சொல்றாங்க. 2 செகண்ட்ல நீங்க ஒரு மெசேஜோ, மெயிலோ, ஜாப் அப்ளிகேஷனோ, ஒரு கான்வர்சேஷனோ, ஒரு யார்கிட்டயாவது பேசணும்னு நெனைக்கும்போது, ஒரு டவுட் கேட்கணும்னு நெனைச்சீங்கனாவோ, அத நீங்க 2 செகண்ட்ஸ்ல நீங்க இனிஷியேட் பண்ணி நீங்க அந்த கான்வர்சேஷன ஸ்டார்ட் பண்ணலன்னா, அதுக்கப்புறம் நீங்க 100 ரீசன்ஸ் குடுத்து அத செய்யவே மாட்டீங்களாம். இத தான் மெல் ராபின்ஸ் டிசைன் பண்ணியிருக்காரு. விச் இஸ் 5, 4, 3, 2, 1 மூவ். இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்த செஞ்சிடணுமா. அப்படி இல்லன்னா, நம்ம அதுக்கப்புறம் அத செய்யவே மாட்டோம். டூ மச் ஹெசிடென்ட்டா ஃபீல் பண்ணுவோமா. நம்ம ரொம்ப ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவோம். நம்ம மைண்ட் திடீர்னு வாட் இஃப்ஸ் எல்லாமே கொண்டு வந்துரும். நெறைய ரிஹர்ஸ் பண்ணுவோம் மைண்ட்குள்ளேயே. அண்ட் அப்படியே அது நடக்காமலே விட்டுரும். அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தள்ளி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் 11:30க்கு ஒரு மெயில் அனுப்பிச்சதுனால தான் எனக்கு இப்போ இருக்க இந்த ஜாப் கிடைச்சது. நான் அன்னைக்கு உடம்பு சரியில்லாம இருந்தேன். தூங்கியிருக்கலாம். பட் நான் சும்மா தான் ஸ்க்ரோல் பண்ணேன் LinkedIn. ஐ சா திஸ் அண்ட் இம்மீடியேட்டா அப்ளை பண்ணேன். ஏஐ யூஸ் பண்ணாம நானா தான் மெயில் அனுப்பிச்சேன். அந்த மெயில் நல்லா இருக்குன்னு கூட என்னோட இன்டர்வியூவர் சொன்னாங்க. அதனால தான் எனக்கு 2 டேஸ்ல கால் பேக்கும் கிடைச்சது. நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு டைமும், நீங்க மிஸ் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு கான்வர்சேஷனும் உங்களோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய காஸ்ட் பண்ணுது. திங்க் அபவுட் இட். சென்ட் யுவர் மெசேஜ், ஆஸ்க் யுவர் டவுட்ஸ் அண்ட் questions within 2 seconds. Bye bye. Until next video.